அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம கொடுத்த செடியிலிருந்து நம்மளுக்கு பழம் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய அனுப்புனாங்க. நான் எல்லாம் எடுத்து விதைக்கு போட்டு சரி வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வச்சிருக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். நம்ம வீடியோகிராஃபர் வந்து ஒரு வாரமாக பயங்கர பிஸிங்க. அதனால் வீடியோ எடுக்கலன்னு வச்சுருந்தேன். இந்த நாற்று யாருக்கு கொடுத்தோம்னா இளங்கோ திருச்செங்கோடுங்க. இளங்கோவன் குமாரமங்கலம் திருச்செங்கோடு அவருக்கு தான் கொடுத்துருந்தேன். அதை முகவரியே போட்டிருக்காரு பாருங்க, முகவரியோட போட்டிருக்கிறாரு. அவர் தான் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக அனுப்புனாருங்க. நல்லா காய் பிசரை கலப்புதுங்க அப்படின்னாரு. சரி கொஞ்சம் விதைக்கு அனுப்பிச்சி விடுங்கண்ணா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருக்காரு. அருமையாக வந்திருக்குதுங்க. இதனோட இதே என்னன்னா எல்லா இடத்துலையும் வருமுங்க. எல்லா இடத்துலையும் வரும். எலுமிச்சம்பழ செடி வராத இடத்துலையும் இது வருமுங்க. சுண்ணாம்பு மண்ணிலேயே பட்டையை கிளப்பிட்டு வருது. மற்றபடிக்கு இந்த காய் மட்டும்தான் நீளமாக ஒழிய சுவையெல்லாம் எலுமிச்சம்பழத்தினுடைய சுவை தான். அப்புறம் வந்து இந்த மரத்துக்கு நோயே வராது. நான் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த மரத்துக்கு நோயே வராது. நட்டு 3 வருஷத்துல காய் பிடிச்சிருமுங்க. நீங்க வேலி மாதிரி கூட நட்டு விட்டுறலாம். ஆனா இந்த எலுமிச்சம்பழம் தூக்கிட்டு போனா நம்மளுக்கு இன்னைக்கு நியாயம் பேசுவாங்க. எலுமிச்சம்பழம்னா உருண்டையாத்தான் இருக்கணும்னு. ஆனா அந்த உருண்டை எலுமிச்சம்பழத்துக்கெல்லாம் எத்தனை மருந்து அடிக்கிறா, அதுக்கு எத்தனை நோய் வருது. மரத்துக்கு நோய் வருதுங்க, காயில புள்ளி நோய் இந்த மாதிரி பிரச்சனை வருது. இதுல வந்து புள்ளி நோய் வராது, மரத்துக்கும் நோய் வராது. தண்ணி விட்டால் விடலினாலும் காய்ச்சிட்டே இருக்கு. தண்ணி விட்டா கொஞ்சம் நிறைய காய்க்கு, தண்ணி விடலினா கம்மியா காய்க்கும். ஆனா காய்ப்பெல்லாம் நிறுத்தாது. அருமையான வெரைட்டி. இது எங்கிருந்து நம்ம பிடிச்சிட்டு வந்தோம்னா 2017 சரோஜாக்கா வந்து என்னை ஆந்திரா கூப்பிட்டு போனாங்க. ஆந்திரால ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுங்க. அப்படியே ஒரு மலையிலிருந்து இறங்கி வர்றா, மலையடி வாரத்தில் ரோட்டோரத்தில் இருக்குது இந்த மரம். சும்மா தானா இருந்த மரமுங்க. அதுவா முளைச்சி காய்ச்சது. என்னடா இது வித்தியாசமா இருக்குது அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது இது கஜா நிம்ம பண்ணுனாங்க. அதாவது யானை எலுமிச்சை அப்படின்னாங்க. அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நம்ம விதை போட்டு நாற்று போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து அதில் காய் வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷம். நல்ல வெரைட்டி. இந்த வெரைட்டி மிஸ் பண்ணாமல் உணவு காட்டில் 2 நட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அழியறக்கே விடக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி காலம் கடந்து நிற்குமுங்க. நோய் வர்றது இல்லையில. உங்களுக்கு 0 பட்ஜெட்டு 0 மெயின்டெனன்ஸுங்க. எலுமிச்சம்பழம் டேஸ்ட்டு தான். இப்போ வந்து நம்ம மக்கள் வாங்க மாட்டாங்க. எதிர்காலத்தில் இதெல்லாம் இருக்குமுங்க. ஏன்னா நம்ம உருண்டை எலுமிச்சையெல்லாம் வச்சு இத்தனை உரத்தை போட்டு இத்தனை மருந்தடிச்சு இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரக்கு எதிர்காலத்தில் ஆட்கள் இல்லை. என்னதே ஏஐ வந்துடுதுனாலும் இந்த புள்ளி வந்துட்டு என்ன மருந்து அடிக்கிறது, அந்த அசுவினி விழுந்துட்டு என்ன மருந்து அடிக்கிறது அப்படின்னு ஏஐ கேட்கல. அதெல்லாம் சொல்லு. ஆனால் அடிக்கிற தேவை மனுஷன் தான் அடிக்கணும். அதுக்கு மேலே அதை அடித்தா இப்போ வந்து ட்ரோன்லேயே அடித்தா கூட மனுஷன் என்ன ஆவானுங்க. இதுக்கு மேலே மருந்து தாங்குற சக்தி மனுஷங்கிட்ட இல்லை. அதனால எதெல்லாம் வந்து இயற்கையாகவே வருமோ அப்படி வெரைட்டி செலக்ட் பண்ணி நம்ம ஒரு உணவு கார்டு வச்சுக்கோணுங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் உணவு கார்டு இல்லாமல் நோயை சரியாக பண்ண முடியாது. இந்த பல உணவுகள் சாப்பிடாம சரியாக பண்ண முடியாது. அதில் நம்ம பின்னாடி பார்த்தோம்லங்க, அந்த கொய்யாப்பழம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி எலுமிச்சம்பழத்துக்கு எந்த நோவும் வராமல் சும்மாவே நட்டுவிட்டா காய்க்கும்னா இந்த வெரைட்டி காய்க்கு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போன வருஷம் நம்ம கூம்பு எலுமிச்சை போடலை, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இந்த வருஷம் கூம்பு எலுமிச்சையும் போட்டுருவோம். இந்த வருஷம் ஆடி மாதம் எல்லாத்துக்கும் கூம்பு எலுமிச்சை நாற்று கிடைக்கும். இந்த கூம்பு எலுமிச்சைங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறதெல்லாம் அடி வாங்கினதுங்க. அதனால தான் அந்த அடி வாங்கி கசங்கின காயெல்லாம் எடுத்து விதை போட்டேன். நல்ல காயாக இருக்கிறத காமிக்கலான்னு வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ இந்த வாரம் பூரா திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளாக இந்த பழத்தில் தான் ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருக்குறேன். ஜூஸ் செம்மையாக இருக்குதுன்னு தினம் இதுலேயே ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்கிறாங்க. தினம் இதுலேயே இந்த பழத்துலேயே ஜூஸ் போட்டு கொடுங்கப்பான்னு காலையிலேயே எடுத்து அறுத்து வச்சிடுறது. ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லி எலுமிச்சம்பழ ஜூஸு அருமையாக இருக்குது. 3 நாளாக எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு இந்த ஜூஸ் தான் கொண்டு போயிட்டு இருக்குதுங்க. அருமையாக இருக்குதுன்னு சொல்லி டெய்லியுமே இதே ஜூஸ் போட்டு போயிட்டு இருக்குதுங்க. நீங்களும் இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு பார்த்தா தான் தெரியும். இது ஊறுகாய்க்கு பயன்படுத்தலாம், ஜூஸுக்கு பயன்படுத்தலாம், எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஊறுகாய்க்கு அருமையாக இருக்குங்க. ஏன்னா வந்து எந்த நோவும் வர்றதில்லை. அறுத்து போட்டால் சும்மா கெட்டியாக கட்டுக்கு. இதில் சாறு அதிகமாக வருமுங்க. நம்ம எலுமிச்சம்பழ பழத்தில் விட சாறு அதிகமாக இருக்குது, புளிப்பு அதிகமாக இருக்குது. ஊறுகாய்க்கு ஹைலைட்டாக இருக்குங்க. யாராவது ஊறுகாய் போடணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் உங்கள் தோட்டத்தில் வேலியோரத்தில் நட்டு விட்ருங்க. அதே வந்துரு எடுத்து ஊறுகாய் போட்டுக்கலாம். ஊறுகாய் கம்பெனியே தொடங்கிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆடி மாதம் எல்லாத்துக்கும் செடி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.